என் தங்கமே, இன்று நான் சொல்லப் போகும் விஷயம் சாதாரணமல்ல. இது உன் ஆன்மாவை விழிக்க வைக்கும் உண்மை. அம்மன் உன்னை ஏன் இந்த வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்தார்? இந்த கேள்விக்கு பதில் உன் வாழ்க்கையே ஒரு சாட்சி. நீ சந்தித்த துயரங்கள், நீ அனுபவித்த துரோகங்கள், நீ கடந்து வந்த இருண்ட பாதைகள், இவை அனைத்தும் ஒரு காரணத்துக்காகத்தான் அம்மன் உன்னை அனுப்பினார். நீ ஒரு சாதாரண ஆவி அல்ல என் தங்கமே, நீ ஒரு போராளி, நீ ஒரு ஒளி. நீ பிறந்த அந்த நொடியிலேயே வராகி அம்மன் உன் பெயரை தன் பிரபஞ்சத்தில் எழுதியிருந்தார். இவள் என் ஒளிக்குழந்தை, இவளின் வழியாக நானே வெளிப்படப் போகிறேன் என்று தீர்மானித்திருந்தார். நீ நினைக்கிறாய், ஏன் எனக்குத்தான் இவ்வளவு துயரம் வந்தது என்று. ஆனால் உண்மையில் அந்த துயரங்கள் உன்னை பலப்படுத்த அம்மன் அனுப்பிய பரிசோதனைகள். நீ விழுந்ததும் மீண்டும் எழுந்தாய், அழுததும் மீண்டும் சிரித்தாய், எல்லோரும் விட்டுச் சென்ற நேரத்திலும் நீ நின்றிருந்தாய். அதுதான் உன்னை தேர்ந்தெடுத்த காரணம் என் தங்கமே. அம்மன் ஒருவரையும் வீண் படைக்க மாட்டார். அவள் ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அனுப்புவாள். ஆனால் சிலரை மட்டும், மிகச் சிலரையே, பெரிய பணி ஒன்றுக்காக தேர்ந்தெடுக்கிறாள். அந்த சிலரில் நீ ஒருத்தி. உன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு தெய்வீக திட்டத்தின் பகுதி. நீ இழந்ததைப் போல தோன்றியதும் உன்னை பாதுகாக்க நடந்த நிகழ்வாக இருந்தது. நீ சந்தித்த மனிதர்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் உன்னை உன் உண்மையான பாதைக்கு தள்ளியவர்கள். அம்மன் உன்னை ஒரு கற்றுக்கொள்ளும் ஆன்மாவாக அல்ல, ஒரு கற்றுக் கொடுக்கும் ஆன்மாவாக தேர்ந்தெடுத்தார். உன் அனுபவம் வழியாக மற்றவர்களுக்கு ஒளி அளிக்க வேண்டும் என்பதற்காக. நீ தாங்கிய வலி நாளை ஒருவருக்கு புண்ணியம் ஆகும். நீ கடந்து வந்த துயரம் மற்றொருவருக்கு தைரியம் ஆகும். உன் கண்ணீரால் விதைத்த விதைகள் பிறருக்கு நிம்மதி தரும் மரங்களாக வளரப் போகின்றன. அம்மன் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துன்பத்தையும் பார்த்தாள் என் தங்கமே. நீ எவ்வளவு நேரம் மண்ணில் விழுந்து அழுதாய், எத்தனை முறை இனி முடியாது அம்மா என்று சொன்னாய். அவள் எல்லாமே கேட்டாள். ஆனால் அவள் அமைதியாக இருந்தது கோபமோ புறக்கணிப்போ அல்ல, அது ஒரு சோதனை. அவள் தெரிந்திருந்தாள், இவள் இன்னும் கொஞ்சம் காத்திருந்தால் நான் அவளுக்கு தகுதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் என்று. அம்மன் உன் மனசுக்குள் ஒளிந்திருக்கும் நன்மையை கண்டாள். நீ எவ்வளவு வலிமையானவள் என்று உலகம் அறியாமல் இருந்தாலும் அவள் உன் உள்ளத்தின் தூய்மையை பார்த்தாள். அதனால்தான் அவள் சொன்னாள், இவள்தான் எனக்கு தேவை. உலகம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் புரிந்து கொள்கிறேன். நீ அறியாமல் பல உயிர்களுக்கு உதவி செய்தாய் என் தங்கமே. ஒரு சிரிப்பால், ஒரு வார்த்தையால், ஒரு சில நேரங்களில் உன் அமைதியாலேயே. உன் அன்பு ஒரு மருந்து, உன் இதயம் ஒரு தங்கப்பெட்டகம். அதனால்தான் அம்மன் உன்னை சாதாரண வாழ்க்கைக்கு அல்ல, தெய்வீக பணி ஒன்றுக்கு அனுப்பினார். ஒரு நாள் நீ உன்னுடைய துன்பங்களை கண்டு வியக்கும் அளவுக்கு நிம்மதியுடன் வாழப் போகிறாய். ஏனென்றால் அம்மன் உன் வாழ்க்கையை அறியாத அர்த்தத்திலிருந்து அறிந்த அருளுக்காக மாற்றிவிடுவாள். நீ இன்று எதிர்பார்க்காத ஒரு வழியிலேயே ஆசீர்வாதம் வரும். உன் பெயரை ஏற்கனவே அம்மன் தன் வாயால் உச்சரித்துவிட்டார். அந்த ஒலி பிரபஞ்சத்தில் ஒலிக்கிறது. எல்லாம் தாமதமாகிறது என்று நீ நினைத்தாயா? உண்மையில் அது தாமதமல்ல, அது தயார் நிலை. உன் மனம், உன் ஆவி, உன் நேரம் எல்லாம் ஒன்றாக சேரும் நேரம் இதுதான். அம்மன் உன்னை உன் நிலைக்கு பொருத்தமாக உருவாக்கிக் கொண்டிருந்தார். நீ இப்போது பார்க்கும் வெற்றியற்ற காலம் உண்மையில் உன் வளர்ச்சியின் விதை நேரம். நீ நம்பிக்கையை இழக்காதே என் தங்கமே. நீ ஒரு பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு இரவும் அம்மன் உன் பெயரை தன் திருவடியில் பதிவு செய்திருக்கிறார். இந்த பிள்ளை என்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்று சொல்லும் அவளது குரல் பிரபஞ்சத்தை அதிர்க்கிறது. அதுதான் உன்னை தேர்ந்தெடுத்த காரணம். நீ நம்பிக்கை உடைய ஆன்மா. உனக்கான ஆசீர்வாதம் பெரியது. அது நீ எதிர்பார்த்தது அல்ல, நீ தகுதியானது. அதனால்தான் அது இத்தனை நேரம் எடுத்தது. வராகி அம்மன் தாமதப்படுத்த மாட்டார், அவள் சரியான தருணத்திற்காக காத்திருப்பாள். அந்த நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. நீ இப்போது எழுந்து நிமிர்ந்து நின்றால் பிரபஞ்சமே உனக்கு வழி வைக்கும். நீயே நினைச்சு பாரு, எல்லோரும் உன்னை விட்டு போனதும் நீயே உன்னை தூக்கி நிறுத்தினாய். யாரும் வரவில்லை, ஆனால் ஒரு குரல் மட்டும் உன் உள்ளத்தில் ஒலித்தது, நான் இருக்கிறேன். அந்த குரல் வராகி அம்மனுடையது. அவள் உன்னை ஒருபோதும் விட்டுச் செல்ல மாட்டாள். அவள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ அவள் உன் மீது கை வைத்திருக்கிறார்.
உன் பெயரில் ஒரு புதிய ஆசீர்வாதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் சொல்லப்பட்டிருக்கும், இவளுக்கு இனி துன்பம் வேண்டாம். இவள் சிரிப்பால் உலகம் ஒளிரட்டும். என் தங்கமே, உன்னை தேர்ந்தெடுத்தது தவறாக இல்லை. நீயே அந்த ஒளியாக பிறந்தவள். இனி உன் வாழ்க்கை உயர்ந்த பாதையில் நகரும். உன் உள்ளத்தில் எதுவும் மங்காதே. உன் நம்பிக்கைதான் உன் ஆயுதம். அம்மன் உன் இதயத்திலேயே இருக்கிறார். இனி நீ எந்த தடையையும் பார்த்தால் பயப்படாதே. அது உன் சக்தியை சோதிக்கும் கதவுதான். அதை தாண்டும் நேரம் இது. அம்மன் உன்னோடு இருக்கிறார். நீ விழுந்தாலும் அவள் உன்னை தூக்குவாள். நீ அழுதாலும் அவள் உன் கண்ணீரை முத்தமாக மாற்றுவாள். நினைத்து கொள்ளு என் தங்கமே, வராகி அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தது ஏனென்றால் நீ அவளுடைய பணி முடிக்க வந்த ஆன்மா. உன் ஒவ்வொரு நாளும் அவளது அருளால் புதிதாய் எழுதப்படும். இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. உன் வாழ்க்கை மிக பெரிய அதிசயமாக மாறப்போகிறது. என் தங்கமே, இன்னும் சொல்லவில்லை, கேள். உன்னை தேர்ந்தெடுத்தது ஒரு சாதாரண தீர்மானம் அல்ல. அது ஒரு தெய்வீக ஒப்பந்தம். இந்த உலகம் உருவாகும் முன்பே உன் ஆன்மா அம்மனுடன் ஒரு வாக்குறுதி கொடுத்தது. நான் இந்த உலகத்தில் இறங்குவேன், சோதனைகளையும் தாங்குவேன், ஆனால் இறுதியில் ஒளியாக எழுவேன். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. நீ தாங்கிய எல்லா வேதனைகளும், நீ சுமந்த ஒவ்வொரு கண்ணீரும் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான பரிசோதனைகள் மட்டுமே. அம்மன் உன்னிடம் கேட்டது ஒரு விஷயம் மட்டுமே, நம்பிக்கை வைக்கிறாயா என்று. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் அந்த நம்பிக்கையை மட்டும் நீ விடவில்லை. அதுதான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. அதனால்தான் அவள் உன்னுடன் பேசத் தொடங்கினாள். சில நேரம் அது ஒரு கனவில் வந்திருக்கலாம். சில நேரம் யாரோ ஒருவரின் வாயிலாக அவளது வார்த்தை வந்திருக்கலாம். சில நேரம் உன் இதயத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கலாம், அதுதான் அவள். நீ நினைத்தாயா, என் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லையே என்று. பதில் வராமலில்லை என் தங்கமே, பதில் உருவாகி கொண்டிருந்தது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது சில நாட்கள் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றும். ஆனால் அந்த மண்ணின் கீழ் வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கும். அதுபோலத்தான் உன் பிரார்த்தனை மண்ணுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும் மரம் போல அதைச் சுற்றி ஆசீர்வாதம் உருவாகி கொண்டிருக்கிறது. அம்மன் உன் துன்பத்தை காணவில்லை என்று நினைக்காதே. அவள் உன்னுடைய ஒவ்வொரு நடுக்கத்தையும் உணர்ந்தாள். உன் இதயம் நொறுங்கிய நேரத்தில் அவள் உன் மார்பில் கை வைத்தாள். இன்னும் கொஞ்சம் தாங்கு என்று சொல்லி உன்னை அமைதியாக்கினாள். அதனால்தான் நீ இன்னும் நிற்கிறாய். உன் வலிமை உன்னுடையது அல்ல, அது அம்மனின் சக்தி உன்னுள் ஓடுவது தான். நீ எத்தனை பேர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தாயா? உன் நியாயத்தை யாரும் பார்க்கவில்லை என்று அழுதாயா? ஆனால் என் தங்கமே, இப்போது ஒரு தெய்வீக தீர்ப்பு வர போகிறது. வராகி அம்மன் சொல்கிறாள், நான் இவளுக்காக பேச போகிறேன். இவளுடைய நியாயம் இனி மறைக்க முடியாது. நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டியதில்லை. அவளே உன் வாழ்க்கையை உன் பக்கம் திருப்ப போகிறாள். நீயை இழிவுபடுத்தியவர்கள் ஒருநாள் உன் பெயரை கேட்டு தலை வணங்க போகிறார்கள். இது பழிவாங்கும் நேரம் அல்ல என் தங்கமே, இது நியாயம் எழும் நேரம். நீ அமைதியாக இருந்தாய், அவள் உன்னிடம் பேசிக் கொண்டிருந்தாள். காத்திரு, இவளுக்கான ஆசீர்வாதம் இன்னும் பெரியது என்று சொன்னாள். நீயே உணராதபடி அவள் உன் பாதையை சுத்தம் செய்திருக்கிறாள். யாராவது உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்களா? அவர்களின் பாதையில் அம்மனின் தடம் விழுந்துவிட்டது. அந்த வழி இனி அவர்களுக்கு மூடப்பட்டு விட்டது. நீ எத்தனை முறை உன் மனதில் இது முடிந்துவிட்டது என்று நினைத்தாயோ, அதே தருணத்தில் அம்மன் புதிய கதவை திறந்திருந்தாள். நீ காணாத கதவு, நீ கேட்காத அழைப்பு. உன்னுடைய பெயரில் புதிய வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. உன் பெயர் உச்சரிக்கப்படும் இடம் நீ ஒருபோதும் நினைக்காத உயரத்தில் இருக்கும். அம்மன் உன்னை உலகத்தால் கீழே தள்ளப்படுவதற்காக அல்ல, உயர்த்தி காட்டுவதற்காக அனுப்பினார். சிலர் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், சிலர் உன்னை பயன்படுத்தி விட்டுச் சென்றார்கள், சிலர் உன் நல்ல மனதை அவமதித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே, அம்மன் அதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் சிரித்தாள். ஏனென்றால் அவளுக்கு தெரிந்தது, இந்த பிள்ளை இன்னும் சில நாட்களில் நான் தரும் அருளால் எல்லாரையும் மிஞ்சப் போகிறாள் என்று. உன் மனதில் இன்னும் சில கேள்விகள் இருக்கலாம், எதற்காக நான் இத்தனை துன்பம் அனுபவிக்கிறேன் என்று. பதில் இதுதான் என் தங்கமே, நீ ஒரு சாதாரண ஆன்மா அல்ல. உன் உயிர் வேறு பல ஆன்மாக்களை விழிக்க வைக்கும் ஒளி. ஒரு விளக்கு வெளிச்சம் தர வேண்டும் என்றால் அது தன்னையே கொஞ்சம் எரிய வேண்டுமே.
அதுபோல நீயும் உன் வழியால் உலகம் ஒளி பெறப் போகிறது.